ஒருத்தவங்க கிட்ட இருந்து என்னால மூவ் ஆன் ஆகவே முடியல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு ஏதாவது ஒரு படம் இருக்கான்னு தேடும்போது ஒருத்தன் மாட்டுனாங்க. The same Harry Potter also deal the same problem. This chapter. இன்னைக்கு இந்த படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோயின் பெரிய பெரிய மூவிஸ்க்கு சினிமாட்டோகிராஃபரா இருப்பாங்க. ஒரு பையன் இவன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கான், இவளும் அந்த பையன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கா. நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. ஒரு நாள் அந்த பையன் வந்து லவ் சொல்லிடுறான். இந்த ப்ரொபோசலை இவ கண்டுக்காம சரி இவனை வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுவா. அவனும் ரொம்ப நாள் வெயிட் பண்றான். அட போடான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். இவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அதை கேட்டோன்னு ஒரே டிப்ரெஷன் ஆகிடுறா. நம்ம இதுல இருந்து கண்டிப்பா மூவ் ஆன் ஆகியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் என்னென்னமோ பண்றா. அவளால முடியவே இல்லை. பல தாட்ஸ் அவ மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் வந்தாருங்க ஷாருக் கான். அந்த பொண்ணு தன்னோட பாஸ்ட மறந்து இப்படியும் வாழலாண்டான்னு தோண வச்ச படம் தாங்க இது. இந்த படத்துல ஒரு சீன் இருக்குங்க. ஷாருக் கான் ஒரு இன்டர்வியூல உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போறோம், எந்த ஹியூமன் பாடி எந்த பிரச்சனைனாலும் டாக்டர் கிட்ட போறோம், ஆனா ஏன் மனசு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போக மாட்டோம்னு நம்மளே சிந்திக்க வச்ச படம் தாங்க இது. டிஎஸ் இன்றைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, ஆனா தமிழ் டப்பிங் இல்ல. இந்த மாதிரி அண்டர் ரேட்டடான மூவிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.